இரத்த சர்க்கரை அதிகமானால் கால்களில் தெரியும் 5 அறிகுறிகள். நம்ம உடம்புல இரத்த சர்க்கரை கண்ட்ரோலா இல்லைன்னா நிறைய அறிகுறிகள் ஏற்படலாம். அதுல முக்கியமானது கால்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இந்த கால்களில் வரக்கூடிய அறிகுறிகளை ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த அறிகுறிகளிலிருந்து தப்பிச்சிடலாம். ரெண்டாவது, இந்த அறிகுறிகளோடு சேர்ந்து வரக்கூடிய மிச்ச காம்ப்ளிகேஷன்ஸையும் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ரத்த சர்க்கரை கண்ட்ரோலா இல்லாதப்ப கால்களில் வரக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறதுனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் தேனியில கடந்த 20 வருடங்களாக 50,000க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். ரத்த சர்க்கரை அதிகமானால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள்ல முதல் அறிகுறி கால் தோல் மாற்றங்கள். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அது குறிப்பாக சுகர் பேஷண்ட் ஒரு கொசு கடிக்கும், அதை ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு கருப்பாவோ இல்லை டார்க் ப்ரௌனாவோ ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி ஒன்று வரும். அது காலோட முன்பகுதியில் நிறைய இடத்துல ஏற்படும். இதில் வலி இருக்காது, லைட்டாக ஒரு அரிப்பு உண்டாகலாம், பட் நிறைய வரலாம். இதை டயபெட்டிக் டெர்மோபதி அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் வருதுன்னா, கட்டுப்பாடு இல்லாத ரத்த சர்க்கரை காலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை பாதிச்சிடும். பாதிக்கிறதுனால ரத்தம் கசிஞ்சு அந்த தோள்கள் கடியில் உட்கார்றதுனால தான் இந்த கலர் மாற்றம். இதனால பெரிய பாதிப்பு உண்டாயிடாது, பட் இது மேலும் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு சில கிரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் போட்டோம்னாலே கண்ட்ரோல் ஆயிடும். சில பேருக்கு, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ரேரா நெக்ரோபயாசிஸ் லிப்பாய்டிகா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுல என்னன்னா, கால்களில் ஒரு பெரிய பெரிய வட்ட வட்டமா ஒரு சுத்தி சிகப்பாவும் நடுவுல அந்த கொழுப்பு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு மஞ்சளா ஒரு காலில் மாற்றங்கள் வரலாம். இதுவும் ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாற்றம். ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்து மருத்துவரிடம் கேட்டு அதுக்கான ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, நரம்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், நரம்புல ஒண்ணு தொடு உணர்வு, நம்ம காலில் விரலால தொடக்கூடிய உணர்வே வலி உணர்வா மாறக்கூடிய மாதிரி விஷயங்கள். அதனால எரிச்சல், காலில் தீ எரியிற மாதிரி ஒரு உணர்வு, முள்ள குத்துற மாதிரி உணர்வு, இது மாதிரி ஏற்படலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல காலில் உணர்ச்சிகள் குறையிறப்ப மதமதப்பு, பேப்பர் ஓட்டுற மாதிரி உணர்வு, பஞ்சில நடக்கிற மாதிரி உணர்வு ஏற்படலாம். அதே எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா காலில் உணர்ச்சியே இல்லாதப்ப ஒரு சில சமயம் ஒரு முள்ளு செப்பல் வழியா காலில் குத்தி இருக்கலாம். அது அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த குத்துன இடத்துல புண்ணாகி, செப்டிக் ஆகி, கால் வீங்கி, புறையோடி, காய்ச்சலோ நெறிகட்டினதோ ஒரு துர்நாற்றமோ வந்த பிறகுதான் அந்த பேஷண்டோ அவங்க வீட்டாரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய நிலைமை. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது காரணம் உணர்ச்சி முற்றிலும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுவும் சுகர் அதிகமானால் வரக்கூடிய காலில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். மூன்றாவது காலில் இருக்கக்கூடிய தோல்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒரு புண்ணு மாதிரியான ஒரு விஷயம், முதல் அறிகுறி. இது தோல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள். தோல்ல வேர்வைக்கான சுரபிகள் இருக்கும். இதுக்கு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நரம்பு தான் அந்த சுரபிகளுக்கு செயல்படுறதுக்கு முக்கியமான ஒரு நரம்பு. இந்த நரம்பு பாதிப்புனால என்ன ஆகும்னா, அந்த வேர்வை சுரபிகள் சரியா வேலை செய்யாது. அப்ப காலை வறண்டு போய் அங்கங்க வெடிப்பு உண்டாகி அந்த வெடிப்புகள்ல புண்ணு உண்டாயிரலாம். அது மட்டும் இல்லாம நரம்பு பாதிப்பால கால் இருக்கக்கூடிய ரோமம், முடியும் சுத்தமா விழுந்துரும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கால் பாதத்துல வெடிப்புகள். இந்த வெடிப்புக்கு இந்த நரம்பு பாதிப்பு ஒரு முக்கியமான காரணம். இந்த வெடிப்புகள்ல கல்லு முள்ளு உள்ள போறதுனாலயோ இல்ல வெடிப்புகளே ஒரு அளவுக்கு அதிகமா இருக்கிறப்ப தோலை பிரீச் பண்றப்ப அங்கேயும் புண்ணு ஏற்பட்டு பிரச்சனை பெரிய லெவல்ல மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இது மாதிரி மாற்றங்கள் பார்த்தாலும் உடனடியா மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். இது மாதிரி உங்களுக்கு காலில் வேற ஏதாவது தோல் மாற்றமோ தோல்ல ஒரு வித்தியாசமான சிம்டமோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்களை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நான்காவது முக்கிய அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, விரல் இடுக்குகளுக்குள்ள வரக்கூடிய பூஞ்ச காளான், இன்டர்ட்ரைஜீனஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு, அதுவும் குறிப்பா நீண்ட நாள் சர்க்கரை கண்ட்ரோலா இல்லாதவங்களுக்கு, தண்ணியில வேலை செய்யறவங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை கூட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வலது கால் ஃபுல்லா வீங்கி சிகப்பாகி நெறிகட்டி அதிகமான காய்ச்சலோட வந்தாங்க. சோ அவங்கள முதல்ல இனிஷியலா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இந்த புண்ணு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத தேடணும். எப்பயுமே எப்படின்னா, காலில் ஒரு புண்ணு வருதுன்னா அதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பாக்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, அந்த ஆரம்ப புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே சிகிச்சை ஈஸியா ஆரம்பிச்சிடலாம். சோ அப்படி தேடுறப்ப பார்த்தோம்னா, இந்த அம்மாவுக்கு காலோட பெருவரலுக்கும் ரெண்டாவது வரலுக்கு நடுவுல ஒரு புண்ணு இருந்திருக்கு. அந்த புண்ணுல இருந்தா அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஹிஸ்டரி கேட்டேன், என்ன நடந்துச்சு என்னன்னு கேட்டப்ப இவங்களுக்கு ஒரு 3-4 மாசமாவே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ சக்கரை கண்ட்ரோலா இல்ல, தொய்ந்து அவங்க வீட்டு வேலை செய்யறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறப்ப தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால அவங்களுக்கு இயற்கையா அவங்க உடம்புல இருந்த பூஞ்சங்காளான் உடம்போட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால, அந்த சூழ்நிலைகள் அதுக்கு தோதுவா இருந்ததுனால அதை விஷக்கிருமியா மாறி அவங்களுடைய விரல் இடுக்குகள்ல போய் ஒரு பாதிப்பை உண்டாக்கிருச்சு. ஸோ அதுக்கு மருத்துவர் பார்த்திருக்காங்க, ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, போட்ட உடனே சரியாயிருச்சு. திருப்பி அவங்க சுகர் கண்ட்ரோல் ஆகல, திரும்பி போய் ஈரத்தில் வேலை செஞ்ச உடனே திருப்பி
திருப்பி அந்த புண்ணு வந்துருச்சு. சரி, இதே மாதிரி 2-3 டாக்டர் பார்த்துருக்காங்க. ஆயின்மெண்ட் போட வரணும்னு இவங்க வந்து இனிமேல் வந்து ஆயின்மெண்ட் ஒர்க் பண்ணாது, அலோபதி சரியா வராது அப்படின்னு நினைச்சிட்டு வாட்ஸ்அப் பதிக்கு போயிட்டாங்க. அங்க போய் செங்கலும் மஞ்சளையும் கலந்து சுட வச்ச எண்ணெயில மிக்ஸ் பண்ணி காலில் போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அபூர்வமான ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்காங்க. அதை செஞ்சாச்சு. செங்கல் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மஞ்சள் கெமிக்கலா ரியல் மஞ்சளாங்கிறது யாருக்குமே தெரியாது. அது சுடுற எண்ணெயை வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்ட உடனே மொத்த காலும் மேல வரைக்கும் வந்துருச்சு. அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை நாங்க வெளியேற்றுறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு சாதாரண ஆயின்மெண்ட் அந்த ஈரம் பட்ட பிறகும் அந்த ஈரத்தை ஒரு சுத்தமான துணியால தொடச்சிருந்தா இது மீண்டும் மீண்டும் வராத ஒரு நிலைமை. இப்படி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண சிகிச்சையை தவறான ஒரு புரிதல்னால அவங்களே பெருசாக்கி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவங்கள வந்து ஆக்கிக்கிட்டாங்க. இது மாதிரி கால் விரல் இடுக்குகளுக்குள்ள வரக்கூடிய பூஞ்ச காலானால் ஏற்படக்கூடிய புண்ணும் கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிஸ்க்கான ஒரு முக்கியமான அறிகுறி. 5வது முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா கால் ஆணி மற்றும் ஆறாத கால் புண்கள். கால் ஆணி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெயிட் லிஃப்டர் ஒருத்தர் இருக்காரு, வெயிட் தூக்குனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து காய்ச்சி போயிடும். அதே மாதிரி மண்வெட்டி வேலை செய்யறவங்களுக்கு இந்த உள்ளங்கை வந்து காய்ச்சி போயிருக்கும். ஸோ எங்கெங்க அதிகமான ஃப்ரிக்ஷன் உராய்தல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தோல் தடினமாகும். ஒவ்வொரு மனிதனோட கால்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய வலது காலம் இடது காலுக்கும் மாற்றம் இருக்கும், காலோட முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் மாற்றம் இருக்கும். ஸோ எங்க அழுத்தம் இருக்கோ அந்த இடத்துல வந்து தோல் தடினமாக ஆகிறதும் ஒரு சில இடங்கள்ல அந்த கான் வர்றதும் வந்து இயற்கை. ஆனா இதிலே நரம்பு பாதிப்பு கூட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பாதிப்பு வந்து பல மடங்கு அதிகமாயிரும். ஸோ இந்த கால் ஆணி கால் தடிமன் வந்து ஒரு ஸ்டேஜ் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதுக்கு கீழே ரத்த கசிவு, சின்ன வெடிப்பு, புண்ணு வந்து காலில் ஒரு புண்ணு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து வலி உணர்வு குறையிறதுனாலையும் சர்க்கரை கண்ட்ரோலா இல்லாதனாலையும் ரத்த ஓட்ட பாதிப்பாகலையும் காலில் புண்ணு ஆறக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும். ஆறாத புண்ணும் சர்க்கரை கண்ட்ரோலா இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இந்த கால் ஆணி கால் தோல் தடிமங்களுக்கு முக்கியமான தீர்வுங்கிறது முறையான காலணி. நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாதம்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி யூனிட் இருக்கு. இங்க என்ன பண்றோம்னா ஒவ்வொரு பாதத்தையும் ஒரு 7 வகையான டெஸ்ட், ஒரு 3D ஸ்கேன்ல வந்து காலோட ஆர்கிடெக்சர், காலோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் எங்கெங்க பிரஷர் இருக்குங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்கும் முறை, திறன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாதத்துக்கு ஏற்றவாறு ஒரு இன்சோல் செப்பல்களை உள்ள வைக்கக்கூடிய அந்த உள்பகுதியை வந்து தயாரித்து தர்றோம். இப்படி யூஸ் பண்ணுற செப்பல் மூலம் இந்த கால் ஆணியையும் இந்த கால் தோல் கடினங்களையும் பெரும்பாலும் தடுக்க முடியும். இதுவரைக்கும் கண்ட்ரோல் இல்லாத ரத்த சர்க்கரையால் வரக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகள் பற்றி பார்த்தோம். கால் நரம்புகள் பாதிப்புனால வரக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகளை பற்றிய வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள்.